வணக்கம். நான் திருமதி தங்கம் அன்பு கணபதி, வேளச்சேரி, சித்தயோக அம்மா, சித்த மருந்து தயாரிப்பாளர். நிறைய பேர்கிட்ட இருந்து வர்ற ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிறு எரியுதுமா, அப்படி திப்பு திப்புன்னு வயிறு எரியுதுமா. நான் ரொம்ப வேடிக்கையாக கேட்காதவங்க, ஏம்மா அவ்வளோ வயிற்றுச்சல் உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். நீங்கள் சிரிக்கிறீங்க, என் வேதனை எனக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வயிறு எரிச்சல், வாயில் புண்ணு. வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் உங்களுக்கு வாயில் புண்ணு வரும். வயிற்றில் புண்ணு, குடலில் புண்ணு, பெருங்குடலில் புண்ணு, சிறுகுடலில் புண்ணு, எல்லாம் அந்த அந்த ட்ராக்கே, உணவு குழாய் அந்த ட்ராக்கே அங்கங்கே புண்ணு. இதெல்லாம் ஏன் வருது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று மனச்சிக்கல், மனப்பிரச்சனை. ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அப்செட் ஆகிறது வயிறு தான். வயிறு தான் பாதிக்கும். ஒன்றும் செரிமான கோளாறு இருக்கும், வயிற்றால போகும், இல்லையா வாய்ப்புன்னு வரும். அடுத்த இன்னைக்கு ஒரு குழப்பம், இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு காலையில் உங்களுக்கு வாயில் புண்ணு வரும். அப்போது அந்த அளவுக்கு அது ஆசிட் செக்ரீஷனை அதிகப்படுத்தி அங்கே புண்ணை உண்டாக்குதா, எப்படியோ ஒரு புண்ணு உண்டாயிடுது. அப்புறம் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த வேலையை பார்க்கலாம், அந்த வேலையை பார்க்கலாம், இது இருக்குது, இதை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டைம் ஆகுதா, நீ ஒரு டைமுக்கு பழகியிருப்ப, மத்தியானமா 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் அப்படின்னு ஆஃபீஸில் விட்டுருப்பாங்க. 1 மணி ஆனால் உனக்கு எப்படி லஞ்ச் பிரேக் விடுறாங்களோ அது மாதிரி அந்த செரிமானத்திற்கான என்சைம்ஸ்கள் உள்ள சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆசிட்ஸு, என்சைம்ஸு எல்லாம் அது ரெடியாக காத்திருக்கும். உணவு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும். நீ உணவு போடாத 3 மணிக்கு போய் சாப்பிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த என்ன பண்ணும், அது வயிற்று அரிக்கும். அதுதான் பிரச்சனை. டயபெட்டிஸ் உள்ளவங்க சர்க்கரையை சாப்பிட்டுக்கிட்டே எனக்கு சர்க்கரை நல்லாகணும் அப்படின்னா நடக்குமா? நடக்காது. அது மாதிரி வயிற்றுப்புண், வாய்ப்புண், எல்லாமே புண்ணு உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல டைமுக்கு சாப்பிட கற்றுக்கணும். எந்த வேலை இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட கற்றுக்கணும். 2வது டென்ஷன் ஆகக்கூடாது. எதுக்கு இருந்தாலும் கிடக்கிட்டப்போ விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இப்பவும் பார்க்குறோம், நாளைக்கும் பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் தொடர்கதை தான். இதனால் என் உடம்பை நான் எந்த காரணத்தை கொண்டும் பாதிப்படைய விட மாட்டேன். என் உடம்புக்கு ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உன் உடம்பை நீ தண்டிக்கலைன்னா உன் உடம்பு உன்னை தண்டிக்கும். கண்ணுங்களா, இந்த உடலை நாம் தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். 100% கரெக்டான ஒரு விஷயம். நம்ம உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை நம்ம தண்டித்து வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் பல வியாதிகள் நம்ம உடம்பு தண்டிக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நான் மட்டும்தான் ஐம் ஹாப்பி பேர்ட் அப்படின்னு சந்தோஷமாக, ஆனந்தமாக இன்னைக்கு இருக்கிற இன்னைய நாளை சந்தோஷமாக அனுபவிச்சிங்கன்னா அல்சர்லாம் வரவே வராது. சரி, வந்துடுச்சு, என்ன செய்யலாம்? இதற்கு மிக அருமையான தீர்வு தரக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. மாசிக்காய், கசகசா, அதிமதுரம், இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு சிரப் தயார் பண்ணுறோம். இப்போ மாசிக்காய் என்ன பண்ணும்? அக்கரங்கள் போக்கிவிடும். அக்கரம்னா புண்கள். இந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த மாசிக்காய்க்கு இருக்குது. கசகசாவை பால் எடுத்து இரவில் சாப்பிட்டோன்னா நல்ல தூக்கம் வரும். புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த கசகசாவுக்கு இருக்குது. இப்படி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு சிரப் தயார் பண்ணுறோம். ப்ரிப்ரேஷன் அது வெள்ளை குங்கிலியத்திலேருந்து தயார் பண்ணக்கூடியது. வெள்ளை குங்கிலியம் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். அந்த வெள்ளை குங்கிலியத்தை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை 7 முறை இளநீர் தண்ணி விட்டே வேக வைக்கணும். இப்போ ஒரு 100-200 இளநீர் வாங்கி அந்த தண்ணி மட்டும் உடச்சி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார இந்த குங்கிலியத்தை போட்டு வேக வச்சு அந்த தண்ணி எடுத்துட்டு திரும்பி இளநீர் தண்ணி ஊற்றி திரும்பி வேக வச்சு, இந்த மாதிரி 7 முறை வேக வச்சு எடுத்து அதை காய வச்சு அதை வச்சுக்கிட்டு அதுதான் குங்கிலிய பவுடர். இப்படி சுத்தி செய்யப்பட்ட குங்கிலியம். ஆலோவேரா பவுடர். ஆலோவேரா நல்ல குளுமை. இது எல்லாமே இந்த வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாமே
அதிகப்படியான உஷ்ணத்தினால வரக்கூடியது. இப்போ சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மருந்துகள் எல்லாமே குளிர்ச்சியை தரக்கூடிய மருந்துகள். இந்த குளிர்ச்சியை தரக்கூடிய மருந்துகள் இந்த புண்களை ஆற்றும் அப்படிங்கிற விதமாக கற்றாழை கற்றாழை பவுடர், வில்வ பவுடர். என்னுடைய வீட்டுக்காரரு 10 வயசு பையனாக இருந்தப்ப அவருக்கு வந்து வயிற்றுல குடல்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லி விழுப்புரத்தில் பண்டரி அப்படிங்கிற டாக்டர், அப்போ அவர் ஃபேமஸ், அந்த டாக்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து இப்போ ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். உடனே வந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து பார்க்க வந்தாங்களாம். அப்போது தடுத்தாட்கொண்ட ஊர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்ட ஊர், அதான் தடுத்தாட்கொண்ட ஊர். அந்த ஊர்லேருந்து அவருடைய மாமா ஒருத்தர் வந்திருக்கார். அவர் வந்து கைப்பிடி அளவுக்கு வில்வ இலையை பறிச்சுக்கிட்டு வந்து அதை நல்லா பூச்சிக்கிச்சி இல்லாமல் அந்த இலையை வந்து நல்லா ஒவ்வொரு இலையாக எடுத்து நல்லா முன்னாடி பின்னாடி எல்லாம் கழுவிட்டு ஒரு செம்பு சொம்பில் தண்ணி எடுத்து சின்னதாக ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார அந்த இலையை போட்டு வச்சுட்டு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் என்கின்ற ஒரு சிவன் பாடலை பாடிட்டு அந்த வில்வ இலையை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தீர்த்தம் அதை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்படி 48 நாள் இதை பண்ணினதில் அங்கே இருந்த ஓட்டையும் இல்லை, அறுவை சிகிச்சையும் இல்லை. இதை விட என்ன சொல்கிறது வில்வத்தினுடைய மகிமைக்கு? வில்வத்தை யார் பயன்படுத்துகிறாங்க, யாருக்கு பயன்படுத்துகிறோம்? சிவபெருமான் எங்கே இருக்கார்? சுடலையில் சுடுகாட்டில் இருக்கார். உஷ்ணமான வெப்பமான இடத்துல இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்போ அவருடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய மூலிகையாக வில்வம் இருக்குது. அவருக்கு படைக்கக்கூறது நம்ம வில்வம் வச்சு தான் படைக்க போகிறோம். அதனால் இதை வந்து பெரியவங்க எவ்வளோ நாசுக்கா அதை வந்து ஆன்மீகத்தோட இந்த அறிவியலை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படி இதை செய் சரியாக போயிடும், அவ்வளோதான். அவங்களுக்கு ஐபிடி தெரியாது, ஐபிஎஸ் தெரியாது, கிரான்ஸ் டிசீஸ் தெரியாது. ஆனால் இதுக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவர் அறுவை சிகிச்சையே இல்லாமல் இந்த வில்வத்தினால் இவ்வளோ தூரம் குணமடைஞ்சிருக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நாள் என்ன இந்த நாள் என்ன. இப்போது அந்த மாதிரி அந்த வில்வம் இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து ஒரு மருந்து ப்ரிப்ரேஷன் தயார் பண்ணுறோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பரமத்தி வேலூரில் இருந்தப்போ சாருடைய நண்பரை பார்த்தப்போ அவர் சொல்லியிருக்காரு, அப்படியே என் தங்கச்சிக்கு வந்து குடல் 1 மீட்டர் நீளம் வந்து வெட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனால் பிபி ரைஸ் ஆகிப்போது ஆப்ரேஷன் பண்ண முடியல. 2 வாட்டி அந்த மாதிரி நாங்கள் திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் வந்து வேலூருக்கு அனுப்பி வைப்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அவங்களுடைய ஓரகத்தையும் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து 1 மாதம் அங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதாவது அவங்க போனாங்கன்னா அந்த பாத்ரூம் அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், அந்த மழமும் சீலுமா அப்போனா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவங்களுக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆனால் சார் சொல்லி கொடுத்த அத்தனை பயிற்சிகளையும் ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர் வந்து ஒரு மருந்து ஒன்று தயார் பண்ணார். அந்த மருந்து இப்படி கல்வம் இப்படி இருக்கும், இந்த கல்வத்தில் இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே அரைக்கணும். இது வந்து என் தம்பி அவனோட ஒரு 3-4 பசங்களை சேர்த்துக்கிட்டு ஒருத்தன் அரைச்சிக்கிட்டே இருப்பான். அவன் எந்திரிக்கணும்னா இன்னொருத்தனை உட்கார வச்சுட்டு தான் எந்திரிக்கணும். இந்த மாதிரி இரவு பகலாக 12 நாட்கள் அரைச்சாங்க. 12ஆவது நாள் தான் அந்த புத்தகத்தில் எந்த மாதிரியான பதம் சொல்லி இருக்குதோ அந்த பதம் வந்துச்சு அந்த மருந்து. அதற்கு பிறகு அந்த மருந்தை எடுத்து இந்த அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துட்டு, கமலாம்மா அவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து வெளியூர் போயிட்டார் வழக்கம் போல். அடுத்த நாள் காலையில் போய் அவங்கள பார்க்குறேன், ஒரு சீப்பு வச்சுக்கிட்டு பிட்டில் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னங்க என்ன ஆச்சுங்க? தெரில தங்கம், எனக்கு ஒரே இதுவாக இருக்குது, சரி வாங்க போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரலாம் வாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கிளப்பி கொண்டு வருது, அதெல்லாம் எதுவும் வேண்டாம்,
ஏங்க இன்னும் அவர் வரத்துக்கு 2-3 நாள் ஆகுங்க, அது வரைக்கும் நீங்கள் இப்படியே இருக்க முடியுமா, வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு, சரி இந்த மருந்தை வந்து அவர் வரட்டும், வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அதற்கு பிறகு அந்த மருந்து அவர் வந்து டோஸ் மாற்றி கொடுத்தாரு. அரிசி எடைக்கும் மிளகு எடைக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது, நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் அந்த மருந்துக்கு இவ்வளவு தான் அப்படின்னு இருக்குது. ஏன்னா முதல்ல தயார் பண்ணது முதல் பேஷண்ட்டு, அதனால் வந்து டோஸை மாற்றி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் இல்லை, நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்காங்க. அப்போ சின்ன பசங்க 2 பசங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண தண்ணி வந்திருப்பாங்க. அது மாதிரி அவ்வளோ மோசமான பிரச்சனைகள், கிரான்ஸ் டிசீஸ் அவ்வளோ மோசமாக இருந்ததெல்லாம் வந்து நம்ம சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தினால வந்து நல்லாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை, பெரும் பேற்றினை இந்த ஜென்மத்தில் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை, அந்த பொருள் ஈட்டுவதற்கு ஒரு தொழில் தேவை. அந்த தொழில் அறம் வழியில் வந்ததாக இருக்க வேண்டும். இதே பட்டையை போட்டு இலைய போட்டு சாராயம் காய்ச்சலாம், அது உடலுக்கு தேங்கு விளைவிக்கக்கூடியது, கெடுதல் பண்ணக்கூடியது. அது அறவழியில் வரவில்லை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம். அதே பட்டையை போட்டு இலையை போட்டு காய போட்டு நாங்களும் கஷாயங்கள் தயாரிக்கிறோம், சிரப் தயாரிக்கிறோம். இது அறவழியில் அடுத்தவர்களுடைய பிணியினை போக்கி அவர்களை ஆரோக்கியமாக்கக்கூடிய ஒரு பானமாக இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஜென்மத்தில் ஆண்டவன் இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறதுக்கு கோடானு கோடி நன்றி. இந்த மருத்துவ தயாரிப்பு முறைகளையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை தயாரிக்க வைத்த என்னுடைய கணவருக்கு நன்றி. நான் என்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் இந்த நிறுவனத்தினுடைய வாசப்படியை நீ மிதிக்கின்ற பொழுது இது எத்தனையோ பேருடைய பிணிகளை போக்கக்கூடிய அரிய வாய்ப்பினை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதில் ஒரு சிறு பிழையேனும் ஏற்படக்கூடாது. ஒரு நடிகன் எப்படி ஒரு மேடையை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள மேடையாரி போகிறாரோ, அந்த மாதிரி இந்த நிறுவனத்தினுடைய வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு நீ உள்ளே வரணும் அப்படின்னுங்கிறது என்னுடைய ஸ்டாண்டர்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நம்ம திரும்ப சொல்லும் பொழுது தான் அந்த எண்ணம் அவங்க மனசில் இருக்கும். அதனால் இது பேசிக்கிட்டு வேலை செய்கிற இடம் இல்லை, இது வந்து நீங்கள் வந்து கவனமாக உங்களுடைய முழு கவனத்தையும், இவ்வளோ பேர் என்னென்ன மாதிரியான பிணிகள் உள்ளவங்களுக்கு இங்கே நம்ம மருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அந்த வேலையை துவங்கணும், அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் செய்வேன். அது மாதிரி இந்த வாய்ப்பினை எனக்கு வந்து தந்திருக்கிற கடவுளுக்கு கோடானு கோடி நன்றி. ஆமாம், இவங்க டாக்டர் கிருத்திகா பிஎஸ்எம்எஸ், நம்ம தங்கம் சித்தா கிளினிக்கினுடைய சித்த மருத்துவர். இவங்க வந்து இங்கே என்னவெல்லாம் ட்ரீட்மெண்ட் அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. சித்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்குது லைக் தொக்கணம், வர்மம், நசியம், ஒற்றடம், லீச் தெரப்பி, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாம் இவங்க தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஆல் ஓவர் பாடி பெயின், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஷீ இஸ் எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணாக இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, 2 இயர்ஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டு. அதனால் வந்து இவங்க தான் நம்ம சித்தா கிளினிக்கில் இருக்காங்க. எல்லா மருந்துகளும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன், நம்மளுடைய தயாரிப்புகள், நம்ம ஒரு 70 மருந்துக்கு மேலே தயாரிக்கிறோம். அத்தனை மருந்துகளை பற்றியும் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படி, யாருக்கு என்ன மருந்து கொடுக்கணும், என்ன பிரச்சனைக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எல்லாமே வந்து இவங்களுக்கு அத்துப்படி. அதோடு மற்ற எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் வந்து இவங்க நம்ம கிளினிக்கில் கொடுக்குறாங்க. தேவையானவர்கள் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் பகிருங்க. எனக்கு இல்லையே, எனக்கு இந்த பிரச்சனை இல்லையேன்னு நினைக்காதீங்க. இன்னொருவருக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையில் ஒருவருக்கு இது பயன்படலாம். அதனால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.